தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை பொங்கலே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஜோதிட சிவன்மணி டெய்லர் சுப்பிரமணியன். வாழ்வியல் ஜோதிடம் என்கின்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஜோதிட நுணுக்கங்களை பயன்படுத்தி மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளான உடல் நலம், மனவளம், செல்வ வளம் ஆகியவைகளை அடைவதற்கு தேவையான வழிமுறைகளை குறித்து தினசரி நான் உங்களிடையே பேச இருக்கின்றேன். அந்த வகையிலே இன்று நாம் மகர லக்னம் குறித்து பேச இருக்கின்றேன். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு, தனவரவு, செல்வ வளம் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் இப்பொழுது கூற இருக்கின்றேன். பொதுவாக லக்னம் என்பது 3 வகையாக ஜோதிட பெரியவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம் என்று அது 3 வகையாக இருக்கின்றது. இந்த மகர லக்னம் என்பது சரலங்கன வகையை சார்ந்தது. இந்த மகர லக்னம் ஒரு பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இது நிலத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது. இந்த மகர லக்னத்திற்கு கிரக அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனீஸ்வர பகவான் தான் இந்த மகர லக்னத்துக்கு கிரக அதிபதி. இந்த சனீஸ்வர பகவானுக்கு அதிதேவதைகளாக வரக்கூடியவர்கள் காவல் தெய்வமாக இருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றி கொண்டிருப்போம். முனீஸ்வரன், கருப்பசாமி, ஐயனார், காலபைரவர் போன்ற காவல் தெய்வங்கள் இந்த சனீஸ்வர பகவான் அதிதேவதைகள் என்ற வரிசையில் வருகிறார்கள். இந்த மகர லக்னத்தில் பிறந்த மக்களுக்கு பணத்தையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக தனஸ்தானமாக வருவது இந்த மகர லக்னத்திற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கும்பராசியாகும். இந்த மகர லக்னத்திற்கும் கும்பலங்கனத்திற்கும் இருக்கும் ஒரு ஒற்றுமை என்ன என்றால், மகர லக்னத்திற்கு யார் ராசி அதிபதியாக வருகிறாரோ அதே சனீஸ்வர பகவான் தான் மகர லக்னத்தினரின் தனஸ்தான் அதிபதியாகவும் வருகிறார். அந்த சனீஸ்வர பகவானே இந்த கும்பராசிக்கும் கிரக அதிபதியாக சனீஸ்வர பகவானே வருகிறார். ஆகவே இந்த மகர லக்னக்காரர்களுக்கு லக்ன அதிபதியும் சனீஸ்வர பகவான் தான், தனத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியும் சனீஸ்வர பகவான் தான். அந்த வகையிலே மகர லக்னக்காரர்களுக்கு லக்ன கடவுளாகவும் பணத்தை வழங்கும் கடவுளாகவும் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அதனால் இந்த மகர லக்னத்துல பிறந்த மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை சனி ஓரை என்ற நேரம் வருகிறது. அந்த சனி ஓரை நேரத்திலே காவல் தெய்வங்களாக விளங்கக்கூடிய முனீஸ்வரன், ஐயனார், கருப்பசாமி, காலபைரவர் போன்ற காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக சனீஸ்வர பகவான் அருளுக்கு பாத்திரர்களாக ஆகின்றனர். தங்கு தடையற்ற செல்வ வளத்தை அடைவதற்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்க சனீஸ்வர பகவானுக்கு உரித்தாக இருக்கக்கூடிய நீல நிற ஆடையை பயன்படுத்துவது இவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மேலும் இவங்க பயன்படுத்தக்கூடிய அன்றாட துணியில ஒரு கர்ச்சீப்பை கூட நீல நிற கலர்ல வச்சுக்கிட்டா சனீஸ்வர பகவானுடைய சக்தி இவங்க கூட எப்பவுமே இருக்கிறதுமான ஒரு வழியா இருக்கக்கூடும். மகர லக்னத்தை பூரண கும்ப கலசம் இருக்கக்கூடிய போட்டோவையோ அல்லது பூரண கும்பம் ஒரு பொம்மை மாதிரி கூட இப்பெல்லாம் செஞ்சு வருது. அதை நீங்க வாங்கி வச்சுட்டு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ அந்த பூரண கலச கும்பத்தை சின்னத்தை அடிக்கடி பார்த்து கொண்டு வருவது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தனவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு சின்னமாக செயல்படும். மேலும் மகர லக்ன அன்பர்கள் உங்களுடைய பூஜை அறையில் கலச கும்பம் வைத்து வழிபடுவதும் உங்களுடைய தனஸ்தானம் உங்களுக்கு நல்லபடியாக செயல்படுவதற்கு ஏதுவாக இருக்கும்.
சனி ஓரை மற்றும் சனிக்கிழமை நாட்கள்ல மகர லக்னத்துல பிறந்த நீங்க அடித்தட்டு மக்கள், கீழ்நிலை ஊழியர்கள், அனாதைகள், முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு பண உதவி, அன்னதானம் இது போன்ற உதவிகளை செய்வது சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வழிவகை செய்து கொடுக்கும். இதன் மூலமாக சனி உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கும் தயாராக இருப்பார். மகர லக்னக்காரங்களாக நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடம் மிகவும் அன்போடும் பண்போடும் கனிவோடும் உரிய மரியாதையோடும் நடந்து கொள்வது சனீஸ்வர பகவானுக்கு கொடுக்கும் மரியாதை என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே உள்ள இந்த கீழ்த்தட்டை மக்களை ஊழியர்கள் நீங்கள் அவமரியாதை செய்தாலோ துன்புறுத்தினாலோ மனம் நோகும்படி நடத்தினாலோ நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு அந்த துன்பத்தை கொடுக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கோபம் உங்கள் மேல் ஏற்பட்டால் உங்கள் இரண்டாம் பாவம் என்று கொள்ளக்கூடிய தனஸ்தானம் முடங்கிவிடும். ஆனால் கீழ்த்தட்ட மக்களை எப்பொழுதும் அன்புடன் நடத்துங்கள். சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்தபடியான ஊதியத்தை கொடுக்கறது, அவங்களை சரியாக நடத்துறது, பேரம் பேசாம கேட்ட கூலி கொடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி அப்படின்னா யாரு? அவர் ஒரு அடித்தட்டு மக்களின் பிரதிநிதி, உழைப்பாளிகளுடைய பிரதிநிதி. அவர் தான் உங்களுக்கு தனஸ்தான அதிபதியாகவே இருக்கிறாரு. யாருக்கு? மகர லக்னக்காரங்களுக்கு. அதனால மகர லக்னக்காரங்க இவங்க கீழே இருக்கிற வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள சனீஸ்வரனுடைய உங்களுடைய தனஸ்தான அதிபதியுடைய பிரதிநிதிகளாக பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா உங்கள் வேலையும் நல்லபடியாக நடக்கும். சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைத்து உங்களுடைய செல்வ நிலை நல்லபடியாக உயர்வு பெறும். மகர லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வீடு, அலுவலகம் இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய இரும்பு கேட், சட்டர், கதவு இவைகள் துருபிடித்து பழுதடைந்து இருந்தால் அந்த பெயிண்ட் அடித்து பழுது பார்த்து சரி செய்து தருவது சனீஸ்வரனுடைய பண முடக்கத்தை உங்களுக்கு நிவர்த்தி செய்துவிடும். மகர லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வலது கையில ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மோதிரமாவது காப்பாவது அணிந்து கொண்டால் சனீஸ்வரனுடைய சக்தியை பெற்று தனவரவை அதிகரித்து கொடுக்கும். மகர லக்ன அதிபதி சனி, தொழில்காரகன் சனி, உங்களுடைய தனஸ்தானமாக கும்பராசிக்கும் சனீஸ்வரனே பகவானாக வருகிறார், அதிபதியாக வருகிறார். அதனால மகர லக்னக்காரங்க நீங்க யாரையும் சனியனே அப்படின்னு சொல்லி திட்டிடாதீங்க. ஏன்னா மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியும் சனி உங்களுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய தனஸ்தானத்துக்கும் சனீஸ்வர பகவானே அதிபதி. அதை மனதில் நினைத்து கொண்டு வீட்டிலோ வெளியிலோ உறவிலோ எங்கும் தனியனே என்று யாரையும் மனசு நோகும்படி விட்ட வேண்டாம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் மகர லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரன், சித்தப்பா, வயது முதிர்ந்தவர்கள் இவங்ககிட்ட எப்பயும் அன்பா பண்பா கண்ணியமா பணிவா நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சித்தப்பா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் அப்பப்ப அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறதும் சனீஸ்வர பகவானை குளிர வைக்கும். அதுக்கு பதிலாக அண்ணனை பற்றியும் சித்தப்பாவை பற்றியும் வயசுல மூத்தவங்க பற்றியும் அவங்க இல்லாத இடத்துல உங்கள் உறவினர்கள் பற்றியோ மற்றவர்களிடத்தையோ புறம் பேசுவது, தவறாக பேசுவது, அநாகரீகமாக பேசுவது, அவர்களுடைய சிறு குறைகளையும் பெரிதுபடுத்தி பேசி அவர்களை அவமதித்து பேசுவது, இது போன்ற செயல்கள் எல்லாமே நீங்க சனி பகவானை குறித்து பேசுறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு தனஸ்தான அதிபதியே இருக்கிறதுனால
அவர் நினைச்சா உங்களுடைய தனத்தை முடக்க முடியும். அதனால உங்களுக்கு தனம் தங்கு தடை இல்லாமல் கைவிடாமல் வர வேண்டும் என்றால் மகர கணக்காரங்களே, நீங்க உங்களுடைய மூத்த அண்ணனை, சகோதரனை, சித்தப்பாவை, வயதில் மூத்தவர்களை, அவர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அவர்கள் இல்லாத இடமாக இருந்தாலும் எப்பொழுதும் ஒரே மரியாதையுடன், கண்ணியத்துடன், பண்புடன், கௌரவத்துடன் பேச வேண்டும். அவர்களை பற்றி உயர்வுபடுத்தி பேச வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும். அவர்கள் மனம் குளிரும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி செல்வங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை மட்டும் மனதில் எப்பொழுதும் நிறுத்திக் கொண்டு செயல்படுங்கள். சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகிய காகத்திற்கு மகர லக்னத்தில் பிறந்த நீங்கள் தினசரி ஒரு உணவு வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் காகம் என்பது பித்தர்களின் ரூபம். அதனால் மகர லக்னத்தாராகிய நீங்கள் 2 பலனை பெறுகிறீர்கள். உங்கள் தனத்தானது வாகனத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனி பகவானின் அருளையும் பெறுகிறீர்கள், பித்தர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறீர்கள். இதன் மூலமாக நீங்கள் பெருந்தனவர்களுக்கு சொந்தக்காரராக ஆவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. மகர லக்னத்தினராகிய நீங்கள் தினசரி ஒரு எள் உருண்டையை சாப்பிடுவதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மகர லக்னக்காரங்களே, உங்களுடைய ராசி அதிபதியும் சனி, தனாதிபதியும் சனி. ஆகவே உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் தொழில் செய்வதற்கு வைத்திருக்கக்கூடிய தராசு எந்த வகையிலாவது பழுதுபட்டிருந்தால் அந்த தராசை சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் காலபுருஷ தத்துவத்தில் சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி துலாம் ராசி. அந்த துலாம் ராசியின் சின்னம் என்ன என்றால் அது தராசை குறிக்கக்கூடியது. ஒரு தொழில் செய்து வைத்து நடத்தக்கூடிய நீங்கள் சனீஸ்வர பகவான் உச்சமடையக்கூடிய அந்த தராசில் நீங்கள் போடும் எடை மிகவும் கண்ணியத்துடனும் பிறரை ஏமாற்றாமலும் இருக்க வேண்டும். அந்த எடையில் நீங்கள் ஏதேனும் கோளாறோ குளறுபடியோ ஏமாற்றோ இந்த நோக்கத்துடனோ செய்தால் நீதிமானாகவும் நியாயஸ்தனாகவும் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். அந்த சனி பகவான் தான் உங்களுடைய தனத்தான அதிபதி என்பதை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு அந்த தராசில் தகுடு தட்டங்களை எதுவும் செய்யாமல் அந்த எடையை நீங்கள் சரியான அளவுக்கு நியாயப்பராக உங்கள் தொழிலை செய்தால் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். அதே மாதிரி மகர கணக்காரங்க நீங்க என்ன பண்ணணும்னா மனித உடல் பாகத்திலே சனீஸ்வர பகவான் பிடிக்கக்கூடியது நம்முடைய 2 கால் பாதங்கள். அதனால உங்களுடைய கால் பாதங்களை நீங்க எப்பவும் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு வகையில சனீஸ்வர பகவானுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்கள் தனஸ்தான அதிபதியான சனி பகவானுடைய சனி ஓரை தினசரி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏதாவது வங்கியில் பணம் கட்ட வேண்டிய வேலை இருந்தால், தொழிலுக்கு அல்லது வேறு ஏதேனும் ஒரு முதலீட்டுக்கு வங்கியில் பணம் செலுத்துவது, டெபாசிட் செய்வது அனைத்தையுமே சனி ஓரை நேரத்தில் நீங்கள் செய்தால் உங்கள் தனஸ்தான அதிபதி நேரத்திலே செய்தால் உங்களுடைய பணவரவு தனவரவு உங்களுக்கு பன்மடங்கு பெருகும், அதிகரிக்கும். அதனால நாம் இப்போ இது வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். இந்த 20 பாயிண்ட்டையுமே நீங்கள் தினசரி ஒரு 48 நாளைக்கு செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் செஞ்சுட்டா வேலை செய்யலை எங்களுக்கு காசு வந்துடுமா அப்படின்னு கேட்காதீங்க. இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள நாட்கள் நீங்கள் செய்யணும். எதை நீ நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் இந்த சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்கள் தனஸ்தான அறிவை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது ஹியூமன் எனர்ஜி ஃபீல்ட் என்கின்ற மனித உடலின் உள்ளும் புறமும் வியாபத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன் ஆரா என்கின்ற உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டில்
இந்த சனீஸ்வர பகவான் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியும் உங்களுடைய ஹியூமன் ஆராவின் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியும் ஒன்றாக இணைவு பெறுவதன் மூலமாக மெர்ஜாவதன் மூலமாக உங்கள் தனஸ்தானம் நன்றாக செயல்பாட்டுக்கு வந்து பணவரவும் தனவரவும் தொழில் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் தானாகவே உருவாகும். அதனால இதை விஷயத்தை எல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 48 நாளைக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு செய்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, செஞ்சதுக்கு அப்புறமா என்ன முன்னேற்றம் கிடைத்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட செய்தியுடன் தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஜோதிட சிரோன்மணி சுப்பிரமணியன். எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழட்டும். அனைவரும் நீண்ட ஆயுள் செல்வ வளம் பெற்று நீடோடி வாழட்டும். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.